ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் எவ்ரி ஒன். ஸோ நீங்கள் எடுத்தோடனே கேட்குற கேள்வி, நீ ஏன்டா இந்த கண்ணாடி போட்டிருக்க அதுதானே? சும்மா தான், வெறும் ஃப்ரேம் மட்டும்தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு எக்கானமிஸ்ட் தங்க விலை குறையும், எப்படி குறையும், எப்படி இந்த உலக சூழல் இருந்தால் குறையும், என்ன ஏதுன்னு விளக்க விலாவரியாக சொல்லியிருப்பாப்புல. நம்ம ஆளுங்க அதை அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்துக்கிட்டு அப்படியே தங்க விலை குறைய போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த 2 நாள் 2000 ரூபா குறைஞ்ச உடனே எல்லாருக்கும் அள்ளு விட்டு போயிருக்கும். அதிக ரேட்டில் தங்கம் வாங்கணும்னு 2 நாளுக்கு அப்புறம் ஏறிச்சு பாருங்க தங்க ரேட்டு. இன்னைக்கு 74,000 ரூபா 75,000 சில்லறையில் நிற்கிது தங்கம். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே அமெரிக்காவில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் தாங்க. ஸோ என்ன ஏது எப்படி அவர் காரணமாவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிரவீன் அண்ட் திஸ் இஸ் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அந்த பெல் பட்டனை அமைக்கி ஆள் கொடுத்துருங்க, அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்போ வாங்க. ஸோ முதல்ல எடுத்தோடனே உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், கூடிய சீக்கிரம் நான் 600 சப்ஸ்கிரைபர்களை தொட போகிறேன். நீங்கள் பார்த்து பண்ணுறது தான். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். கூடிய விரைவில் 1000 சப்ஸ்கிரைபரையும் தொட போகிறேன். ஸோ அதுக்கும் நீங்கள் தான் காரணம். தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எடுத்த உடனே நான் எப்படி அமெரிக்காவில் இருக்கிற அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேரிஃப் வார். ஓகேவா? என்ன பண்ணார்? மற்ற நாடுகள் மேலே டேக்ஸு இன்க்ரீஸ் பண்ணார். இம்போர்ட் டேக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணார். எதுக்காக பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவர் நாட்டிலே எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன்லாம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட மற்ற நாட்டு மேலே இருக்கிற டேக்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தி இந்த நாட்டிலேயே ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி அந்த நிறுவனங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் மற்ற நாடுகள் மேலே டேரிஃப் இம்போஸ் பண்ணார். ஸோ அப்போ சைனா மேலே மட்டும் ரொம்ப ஹை லெவலில் டேரிஃப் இம்போஸ் பண்ணார். கடைசியாக நின்னது சைனா அமெரிக்கா மேலே 125%, அமெரிக்கா சைனா மேலே 145% டேரிஃப் போட்டு வச்சுருக்காங்க. இம்போர்ட் டேக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வரி விதித்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது அப்படின்ட்டு ஒரே முட்டுக்காக சொல்லிவிட்டாங்க. வி டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த உலகத்தோட முக்கால்வாசி ப்ரொடக்ஷன் சைனாவில் தான் நடக்குது. ஓகேவா? ப்ரொடக்ஷன் மீன்ஸ் எந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸாக இருக்கட்டும், மொபைல் ஃபோன்ஸ், இப்போ நீங்கள் ஆப்பிள் ஃபோனே எடுத்துக்கிட்டால் கூட அவங்க சைனாவில் தான் ப்ரொடக்ஷன் யூனிட் மேக்ஸிமம் இருக்குது. இப்போ இந்தியாவில் கொண்டு வந்ததுனால இந்தியாவிலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கே இம்போர்ட் பண்ணால் மேனுஃபேக்சர் அதாவது அந்த இம்போர்ட் டேக்ஸ் குறையுங்கிற காரணத்துக்காக இங்கே இம்போர்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாலரோட வேல்யூவை ஏற்றுறதுக்காக. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கரன்சி வேல்யூவை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ளை அண்ட் டிமாண்டை புரிஞ்சுக்கணும். இப்போ சப்ளை அதிகமாக இருந்தால் டிமாண்ட் கம்மியாக இருக்கும். இப்போ நமக்கு தக்காளி விலை ஏறிச்சு இல்லையா, அந்த தக்காளியோட சீக்வன்ஸ் கூட எடுத்துக்கலாம், தக்காளியோட கதையை கூட எடுத்துக்கலாம். தக்காளி அதிகமாக விளைஞ்சிருச்சுன்னா தக்காளியோட ரேட்டு குறைஞ்சிரும். அதே மாதிரி தக்காளி எவ்வளோ கம்மியாக உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தக்காளியோட ரேட்டு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் வெங்காயமும் இருந்துச்சு. ஒரு காலத்தில் தக்காளியே தங்க விலைக்கு இருக்குன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். யோசிச்சு பாருங்கள். ஆனால் தங்கத்துக்கும் தக்காளிக்கும் ஒன்றும் மேட்ச் ஆகலை. என்ன 100 ரூபா 120 ரூபாலாம் இருந்த காலம்லாம் இருக்குது தக்காளி கிலோ. ஓகேவா? ஸோ இப்போ டாலரோட வேல்யூ ஏற்றுறதுக்காக இதெல்லாம் அவர் பண்ணுறாரு. டாலரோட வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னா அந்த நாட்டோட மதிப்பு கம்மியாகிறதா அவர் நினைக்கிறாப்புல. ஸோ அந்த சப்ளையை அங்கே இருக்கிற அமெரிக்கா மூலியமாகவே அவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. இப்போ வேர்ல்டோட டாப் கரன்சி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குவைத்தி தினார். கிட்டத்தட்ட நம்ம நாட்டு மதிப்புக்கு 273 ரூபீஸ் சம்திங் இருக்கும். ஓகேவா? குவைத்தி தினார் 273 ரூபீஸ் சம்திங் இருக்கும், 1 குவைத்தி தினார். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குவைத்தோட எக்கானமி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி
அமெரிக்காவோட எக்கானமியும் ஸ்ட்ராங் ஆக்கணும், அங்கேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாப்புல. அப்படி நினச்சாங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ வேணுங்கும் போது சப்ளை பண்ணலாம், சப்ளை வந்து கம்மி பண்ணாங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும், அதுக்கான காஸ்ட் வந்து கூடும். எல்லாம் இதே ஒரு நோக்கம்தான். ஸோ அப்போ வந்து அமெரிக்கா வந்து பணக்கார நாடாக மாறிடும் அவர் சொன்ன மாதிரி. ஓகேவா? என்னடா அப்பத்துல இருந்து இதையே சொல்லிட்டு இருக்க, தங்க விலையை பற்றி பேசுகிறையே தவிர முழுசாக பேச மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ தான் அதுக்கு வரேன். அது புரிஞ்சாதான் உங்களுக்கு இதுவும் புரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 8133.2 டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த உலகத்திலேயே இப்போ அமெரிக்கா கிட்ட தான் அதிகப்படியான கோல்டு வந்து இருக்குது, சேர்த்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கரன்சியோட வேல்யூ ஏற்றத்தாழ்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு மூலியமாக தான் எக்ஸ்சேஞ்சஸ் ட்ரேட் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். ஓகேவா? அந்த ட்ரேட் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் கோல்டு மூலியமாக நடக்கும்போது கோல்டு ரேட்டு ஃப்ளக்சுவேஷன் ஏற்படும். ஸோ அதே கோல்டோட சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதனால் கோல்டோட ரேட்டு ஏற்றத்தாழ்வை சந்திக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வார்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட கரன்சி வந்து மேபி குறையலாம். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு மூலியமாக எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த கோல்டோட வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம தலையில் வந்து கட்டுவாங்க, தங்க விலை இவ்வளோ ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா இருக்கிற நாட்டிலலாம் கோல்டு ஷார்ட்டேஜாக இருக்குது, அவங்ககிட்ட கோல்டு அதிகப்படியாக இருக்குது. ஸோ அதன் மூலியமாக தான் நமக்கு வந்து கோல்டு ரேட்டு நிர்ணயிக்கப்படுது. இப்போ வார் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அமெரிக்காவுக்கும் ஈராக்குன்னு நினைக்கிறேன், ஈராக்கா எனக்கு சரியாக தெரியல. ஸோ அங்கே வந்து சண்டை நடக்குது, அதனால் நமக்கு வந்து இங்கே கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே போகுது. அதே மாதிரி அந்த எக்கனாமிஸ்ட், அமெரிக்காவை சேர்ந்த எக்கனாமிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராமல் இருந்தால், உலக அளவில் எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராமல் இருந்தால் கோல்டு ரேட் குறையும் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. நமக்கு வந்து என்ன தோணியிருக்கும், தங்க விலை குறைய போகுதுனா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம காதில் வந்து கேட்டிருக்கும். ஸோ எடுத்த உடனே தங்க விலை குறைய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறமேட்டு வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னுட்டு 2000 ரூபா குறைஞ்சது ஏறிச்சா, இதுக்கு மேலே நீ தங்கம் வாங்குறது கனவாகவே போயிடும். ஸோ அப்படி தான் இருக்குது, நிஜமானுமே இப்போ வந்து அப்படி தான் இருக்குது, தங்கம் வாங்குறது கனவாகவே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ வந்து கோல்டு ரேட் குறையிறதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல அமெரிக்காவையும் ஈரானையும் பிரித்து விடுங்க, அந்த போர் நடக்காமல் பிரித்து விடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டேக்ஸஸ் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். சப்ளை டிமாண்டு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணுமே தவிர ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து டாலரோட மதிப்பு வந்து கரெக்டாக ஏதோ ஒரு பாயிண்டில் நிற்கும். ஸோ அப்படின்னா தான் அந்த பிரசிடெண்ட் வந்து அமைதியாக இருப்பாப்புல. அவர் அமைதியாக இருந்தால் தான் இந்த தங்க ரேட்டு ஸ்டேபிளாக இருக்கும். இன்னும் போர் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், தங்க விலை இன்னும் ஏறும். ஸோ இதுதான் அப்பட்டமான உண்மை. ஸோ இந்த சைனா அண்ட் அமெரிக்காவுக்கு நடுவில் இருக்கிற வார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு வார். கோல்டு வார் கிடையாது, கோல்டு வார். எந்த ஒரு டைரக்ட் மிலிட்ரி வெப்பன்ஸும் யூஸ் பண்ணாமல் மறைமுகமாக ரெண்டு பேரையும் தாக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கோல்டு வார். ஸோ இதை பற்றி உங்கள் யாருக்காவது இன்னும் நிறைய டீட்டெயிலில் தெரிஞ்சால் ஒன்று கமெண்ட் போடுங்க, இல்லைனா நீங்கள் வீடியோ போட்டு இந்த வீடியோ கீழே உங்கள் வீடியோ லிங்க்கை போடுங்க. ஓகேவா? ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் வெங்கட் பிரவீன். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.